எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. லாஸ்ட்டாக நம்ம ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை படித்து முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 40+ பார்ட்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். ரொம்ப நல்ல புக்கு. நிறைய நல்ல விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம் அந்த புக்கில் இருந்து. உண்மையை சொல்லணும்னா நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன புக் படிக்கலாங்கிறப்போ என்னோடய லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போச்சு. பார்த்திபன் கனவை நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். வேல்பாரி சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஜர்னலில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சிவகாமியின் சபதம், அப்புறம் முத்துக்குமார் சாரோட புக்கு அணிலாடும் ஒன்றில், அப்புறம் நிறையா புக்கு நான் அந்த மாதிரி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி அதுக்கடுத்து படிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நிறைய இதில் பார்த்தா இந்த ரூட்ஸ் புக்கு, வேர்கள்ன்ற புக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க படிக்கிறதுக்கு. ஸோ அது படிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போது கேட்க போகிற ஆடியோ புக்கு வேர்கள், ரூட்ஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணலாமா? அலெக்ஸ் ஹாலி, வேர்கள். 1750ஆம் ஆண்டு வசந்த காலத்தின் புதுவரவு. மேற்கு ஆப்பிரிக்காவின் காம்பியா நாட்டில் காம்பியா நதிக்கரையிலிருந்து நதியையொட்டி மேல் நோக்கி 4 நாள் பயண தூரத்தில் ஜிஃப்யூர் என்றொரு கிராமம். ஒமோரா பிண்டாகிண்டே தம்பதியருக்கு ஆண்மகவு பிறந்தது. பிண்டாவினுடைய கட்டுறுதியான உடலில் இருந்து வீறிட்டு வெளியேறிய சிசு அவளைப் போலவே கருமையாய் பளபளத்தான். பிண்டாவின் குருதியும் நிணமும் புள்ளிகளாகவும் கோடுகளாகவும் தீட்டப்பட்டிருந்த அவனுடைய உடல் வழுக்கியது. அலறினான். உடல் எங்கும் முதிர்ச்சியை பறைசாற்றிய சுருக்கங்கள் கொண்ட மூதாட்டியர் இருவரும், நியோ போட்டோ கிழவியும் குழந்தையின் பாட்டியான ஆயிஷாவும் பண்டுவம் பார்த்தனர். பிறந்தது ஆண் குழந்தை என கண்டவுடன் மகிழ்ச்சியில் பூரித்தனர். மூதாதையரின் வாக்குப்படி அல்லாவின் அருளாசி நிரம்ப பெற்றவர்களுக்குத்தான் முதலில் பிறப்பது ஆண் குழந்தையாக இருக்கும். குழந்தையின் பெற்றோர்கள் மட்டுமின்றி அவர்களுடைய குடும்பங்களை சார்ந்த அனைவருமே அல்லாவின் அருளாசி பெற்றவர்களாவர். கிண்டேயின் பெயர் நிலைத்து புகழ் பெற்று தலைக்கப் போகிறது. முதல் சாம கோழி கூவுவதற்கு இன்னும் 1 மணி நேரம் இருந்தது. நியோபோட்டோவும் பாட்டி ஆயிஷாவும் குதூகலம் கொப்பளிக்க பேசிக்கொண்டிருந்தனர். முதலாக அவனுடைய செவிகளில் விழுந்த அவர்களுடைய அரட்டையின் ஒளி அடங்கும் விதத்தில் கிராம பெண்டிர் மரத்தாலான உரலில் தானியத்தை போட்டு திம் திம் எனும் தாள லயத்துடன் இடித்து கொண்டிருந்தனர். 3 கற்களை கொண்டு அடுப்பு கூட்டி மூட்டப்பட்ட நெருப்பின் மீது மண்பானைகளை வைத்து தனது பாரம்பரிய காலை உணவான கஞ்சி தயாரிக்க ஆயத்தமாயினர். சிறிய தூசு படிந்த அக்குக்கிராமத்தின் வட்ட வடிவமான மண் குடிசைகளுக்கு மேலே மெல்லிய நீல புகை வளையமிட்டது. புகையின் கடுநெடியும் கஞ்சியின் இனிய மனமும் காற்றில் மிதந்தன. கிராம ஹஜ்ரத் ஹஜாலி தெம்பா மூக்கொலியாக எழுப்பிய வாங்கோசை மக்களை மசூதியை நோக்கி அன்றைய முதல் தொழுகைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தது. உயிருடன் உள்ளவரை நாள்தோறும் 5 முறை அல்லாவை தொழ வேண்டும் என்று அக்கிராம மக்களுக்கு நினைவுபடுத்தும் ஓசை. மூங்கில் களிகளாலான படுக்கையை விட்டு வேகமாக எழுந்து பதனிடப்பட்ட தோளுடன் இணைந்த முரட்டு பருத்தியாலான அங்கேயே உடலில் இறுக்கி கட்டி கொண்டு கிராமத்து ஆடவர் மசூதியை நோக்கி ஆர்வத்துடன் சாறையாக விரைந்தனர். அல்லாஹு அக்பர், அஷாது அன் லா இலாஹா இல்லல்லா எனும் பேரொலியுடன் ஹஜ்ரத் தொழுகையை முன்னின்று நடத்தினார். தொழுகை முடித்து காலை உணவுக்காக வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஆடவர்களிடம் குதூகலம் பொங்க ஒமோரோ தனக்கு முதல் மகன் பிறந்திருக்கும் செய்தியை தெரிவித்தார். அவரை பாராட்டிய ஆடவர் அனைவரும் ஒருமித்த குரலில் நல்ல எதிர்காலம் காத்திருப்பதை எதிரொலித்தனர். தமது குடிசைகளுக்கு திரும்பிய ஆடவர் ஒவ்வொருவரும் தனது மனைவியரிடமிருந்து சுரை குடுக்கை குவளையில் கஞ்சியை பெற்று அருந்தினர். பின்னர் தமது குழந்தைகளுக்கு ஊட்டிய மனைவிமார் தாமும் உட்கொண்டனர். காலை உணவு முடிந்த பிறகு குட்டையான வளைந்த கைப்பிடி கொண்ட மண்வெட்டியின் வெட்டும் பகுதியை உலோகத்தால் செய்து கிராம கருமான் கூர்மையாக தீட்டிக் கொடுத்திருந்தார். நிலக்கடலை, சிறுதானியங்கள், பருத்தி போன்ற ஆடவருக்குரிய பயிர்களை விளைவிப்பதற்காக நிலத்தை பண்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். நெல் பெண்டீரால் உழவடை செய்யப்பட்டது.
சுட்டெரிக்கும் வெப்பமும் மரங்களும் புல்வெளிகளும் நிறைந்த காம்பியா நாட்டு உளவடை நிலங்கள் அவர்களை வரவேற்றன. காலம் காலமாக தொடர்ந்து வந்த குல மரபுப்படி ஒமோரோ அடுத்த 7 நாட்களுக்கு ஒரே ஒரு வேளையில்தான் முழு மூச்சுடன் ஈடுபட்டிருந்தார். தன்னுடைய முதல் மகனுக்கு பெயர் தேர்வு செய்யும் வேலை. பாரம்பரியமான அவர்களுடைய குலத்திற்கு வளம் மிக்க வாழ்க்கையை உறுதி செய்யும் பெயராக இருத்தல் வேண்டும். ஏனெனில் மாண்டிங்கர்களான அப்பழங்குடி மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை நிலவியது. யாரை அல்லது எதனை குறிப்பிட்டு பெயரிடுகிறார்களோ அவர்களுடைய அல்லது அதனுடைய பண்பியல்புகளில் 7 பெற்று குழந்தை வளருமாம். குழந்தை பிறந்த 8வது நாள் பெயரிடும் விழா நடத்துவது வழக்கம். அந்த 7 நாட்களுக்கு மகனுக்கு பெயர் தேர்வு செய்யும் சிந்தனையில் மூழ்கியவாறே ஒமோரோ தன் சார்பிலும் தனது மனைவி பிண்டா சார்பிலும் கிராமத்தில் இருந்த அனைத்து குடும்பத்தாரையும் விழாவில் கலந்து கொள்ளுமாறு நேரில் சென்று அழைப்பு விடுத்தார். அந்த நன்னாளில் தனது தந்தையைப் போலவும் தனது பாட்டனைப் போலவும் புதிதாக பிறந்த மகனும் அந்த பழங்குடி இனத்தின் உறுப்பினராகி விடுவான். 8வது நாள் அதிகாலை பொழுதில் கிராமத்தினர் அனைவரும் ஒமோரோ பிண்டா குடிசையின் முன்பாக திரண்டனர். 2 குடும்பத்து பெண்களும் தலையில் அரிசி மாவுடன் தேன் கலந்து செய்யப்பட்ட பணியாரங்களையும் தயிரையும் சுரை குடுக்கை பாண்டங்களில் சுமந்து வந்தனர். கிராமத்து கலைஞர் கராமோ சில்லாதாரை தப்பட்டைகளுடன் அங்கிருந்தார். ஹஜரத் வந்திருந்தார். கிராமத்து ஆசான் பெரிமா சேசே அங்கிருந்தார். அவனுக்கு பயிற்றுவிக்கப் போகிறவரும் அவரே. முரசறைந்து அறிவிக்கப்பட்ட செய்தி செவிப்பட்டு ஒமோராவின் சகோதரர்கள் ஜானேவும் சலோமும் நெடுந்தொலைவிலிருந்து விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தனர். பிண்டா பெருமை பொங்க சிசுவை கையில் ஏந்தியிருந்தாள். குழந்தையின் தலைமுடி ஒரு பட்டையாக மலிக்கப்பட்டிருந்தது. பெயர் சூட்டும் நாளில் நிகழ்த்தப்படுகின்ற சடங்கு முறை. உருண்டு திரண்டிருந்த குழந்தையின் கரு மேனியை பார்த்த பெண்டிரெல்லாம் மூக்கின் மீது விரல் வைத்தபடி அளவலாவினர். கிராமத்து கலைஞர் பறையறையை தொடங்கியவுடன் அவர்களுடைய அரட்டை ஒளி அடங்கியது. தயிரும் பணியாரங்களும் நிறைந்திருந்த சுரை குடுக்கைகளை பார்த்தபடி ஹஜ்ரத் ஓதினார். அவர் தொழுகை நடத்தி கொண்டிருந்த போதே அங்கு குழுமியிருந்த ஆடவரும் பெண்டிரும் உணவுக்கு வணக்கம் செலுத்தும் முகத்தான் சுரை குடுக்கைகளின் விளிம்புகளை தொட்டு வணங்கினர். பிறகு ஹஜரத் குழந்தையின் பக்கம் திரும்பி ஓதத் தொடங்கினார். குழந்தைக்கு நீண்ட ஆயுளையும் குடும்பத்தாருக்கும் கிராமத்தாருக்கும் பழங்குடி இனத்தினருக்கும் பெருமையும் புகழும் சேர்க்கும் வெற்றிகளை அருளும்படி அல்லாவை வேண்டினார். நிறைவாக குழந்தைக்கு சூட்டப்படவிருந்த பெயர் வலிமையும் மாண்பும் பெற்று திகழ வேண்டுமென தொழுதார். பிறகு ஒமோரா கூட்டத்தில் இருந்து வெளிப்பட்டு குழுமியிருந்தோர் முன்னிலையில் மனைவி அருகில் சென்று குழந்தையை கையில் எடுத்து அனைவரும் பார்க்கும்படி அவனுடைய காதுகளுக்குள் தன் தேர்வு செய்திருந்த பெயரை 3 முறை ஓதினார். அந்த பெயர் அக்குழந்தையின் பெயராக அப்பொழுதுதான் முதலாக வாய்விட்டு வெளிப்படுத்தப்பட்டது. மனிதன் தான் யார் என்பதை அறியக்கூடிய முதல் நபராக அவனே இருக்க வேண்டும் என்பது அவருடைய இனத்தவருக்கு ஆழப்பதிந்த உணர்வு. மீண்டும் பறையொலி எழுந்தது. அப்போது குழந்தையின் பெயரை பிண்டாவின் காதுக்குள் முணுமுணுத்தார். குதூகலத்துடனும் பூரிப்புடனும் பிண்டாவின் முகம் மலர்ந்தது. அதன் பிறகு ஒமோரோ ஆசானின் காதோடு குழந்தையின் பெயரை ஒலித்தார். ஒமோரோவுக்கும் பிண்டாவுக்கும் பிறந்திருக்கும் முதல் குழந்தைக்கு குண்டா என பெயரிடப்படுகிறது என்று பிரிமா செசே கூவினார். குழந்தையினுடைய பாட்டனார் பெயரான கைரபா குண்டா கிண்டே என்பதன் நடுப்பெயரை தான் சூட்டியுள்ளனர் என்பதை அனைவரும் அறிந்தனர். தனது தாயகமான மௌரேடேனியாவிலிருந்து காம்பியா வந்தடைந்த அவனுடைய பாட்டனார் ஜூப்பியூர் மக்களை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றினார். பாட்டி ஆயிஷாவை மணந்தார். சாகும் வரை ஜூப்பியூர் மக்களுக்கு மதிப்புமிக்க புனித மனிதராக சேவை புரிந்தார். மௌரேடேனிய மூதாதையருடைய பெயர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆசானால் ஓதப்பட்டன. அவற்றை பற்றி குழந்தையின் பாட்டனார் கைரபா குண்டா அடிக்கடி சொல்லியிருக்கிறார். நீளமான பல பெயர்கள் ஓதப்பட்டன. 200 மழைக்காலங்களுக்கும் அப்பால் நீண்ட மிகப்பெரிய பட்டியல். அதன் பின்னர் கிராமத்து கலைஞர் பறையை ஓங்கி அறைந்தார். குழுமியிருந்த அனைவரும் குடும்பத்தின் பாரம்பரியத்தை கேட்டு வியப்பில் ஆய்ந்து பெருமையாக போற்றினர். கிராமத்திற்கு வெளியே பாலூற்றிய நிலவிற்கும் கண் சிமிட்டிய விண்மீன்களுக்கும் கீழே அந்த 8வது நாள் பெயரிடும் சடங்கினை ஒமோரோ நிறைவு செய்தார். தனது வலிய கரங்களில் சிசுவை ஏந்தியபடி கிராமத்தின் எல்லைக்கு சென்று வானத்தை பார்க்கும் விதமாக
குழந்தையை உயர்த்தி பிடித்தார். சன்ன குரலில் கூறினார், இதோ பாருங்கள், உங்களுக்கெல்லாம் மேலான தனி பெரும் திரு நடவு செய்யும் பருவம். அந்த ஆண்டிற்கான முதல் மழையை எதிர்பார்த்திருந்தனர். ஜுப்யூர் ஆடவர் உளவடை நிலமெங்கும் புல் பூண்டுகளை அப்புறப்படுத்தி மலை போல குவித்திருந்தனர். அதனை எரிப்பதால் உண்டாகும் சாம்பல் காற்று வீசும்போது நிலமெங்கும் பரவி உரமாக வலு சேர்த்தது. பெண்டிர் தனது நெல் வயல்களில் ஏற்கனவே கரும் பச்சை நாற்றுகளை நடவு செய்துவிட்டனர். பிண்டாவுக்கு பிள்ளை பெற்ற உடம்பு என்பதால் உடல் நலம் தேரும் வரையிலும் அவளுடைய காணியில் நடவு வேலைகளை பாட்டி ஆயிஷா கவனித்துக் கொண்டாள். தற்போது பிண்டா பணிக்கு திரும்ப தயாராகிவிட்டாள். குண்டாவை முதுகில் பருத்தி துணியால் தூளி கட்டி தொங்கவிட்டபடி பிற பெண்டிருடன் வயலை நோக்கி நடந்தாள். அவர்களுள் சிலருக்கு தமக்கு புதிதாக பிறந்திருந்த குழந்தைகளை முதுகு தூளியில் சுமந்தபடி தலையிலும் மூட்டையை தாங்கிக் கொண்டும் சென்றனர். அவர்களுள் ஒருத்தி பிண்டாவின் நெருங்கிய தோழி ஜான்கே தௌரே. காம்பியா நதியின் எண்ணற்ற கிளைகளில் ஒன்று அந்த கிராமத்தை ஒட்டியது. பரிசல்கள் மூலம் அதை கடந்து நெல் வயல்களுக்கு செல்ல வேண்டும். பரிசல் ஒன்றிற்கு 5-6 பெண்கள் ஏறிக்கொண்டு குட்டையான அகன்ற துடுப்புகளால் நீரை உந்தி தள்ளி நீர்வழியில் பயணித்தனர். அவர் ஒவ்வொரு முறையும் குனிந்து துடுப்பினை அசைத்த போது முதுகில் இளம் குண்டாவின் பிஞ்சு உரல் உரசியது. பிண்டாவுக்கு இதமளித்தது. வாய்க்காலின் இருபுறமும் அடர்ந்திருந்த மாந்தோப்புகளிலிருந்தும் பூத்து குலுங்கிய ஏனைய மரங்களிலிருந்தும் இனிய நறுமணத்தை சுமந்து வீசிய காற்றின் அடர்த்தி கூடுதலாக இருந்தது. பரிசல்களின் சலசலப்பால் பீதி அடைந்த மிக பெரிய வாளற்ற குரங்கு குடும்பங்கள் அங்கும் இங்குமாக தாவி பனை மரங்களின் ஓலைகளில் அசைந்தாடின. காற்று பன்றிகள் நரநரத்தபடி புதர்களுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டன. சகதி படர்ந்திருந்த கரையை மறைத்து கொண்டு கூட்டம் கூட்டமாக இரையெடுத்து கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான பல வகைப்பட்ட நீர்ப்பறவைகள் அதிர்ச்சியுடன் தலையை தூக்கி நீரில் நழுவி சென்ற பரிசல்களை கவனித்தன. புறா, மீன் கொத்தி, சிட்டுக்குருவி போன்ற சிறு பறவைகள் பரிசல்கள் கடந்து செல்லும் வரை கீச்சொலி எழுப்பியபடி வானில் வட்டமிட்டு கொண்டிருந்தன. கற்றை கற்றையாக அலைகளை நாலா பக்கமும் பரப்பியவாறு பரிசல்கள் முன்னோக்கி ஊர்ந்தபோது ஐரை மீன்கள் போன்ற வெள்ளி வண்ண மின்னோ மீன்கள் கூட்டமாக மேலெழும்பி நடன நளினத்துடன் நீரில் குதித்தன. பசி வெறியுடன் மின்னோ மீன்களை துரத்திய பெரிய வகை மீன்களை பெண்கள் சில சமயங்களில் துடுப்பால் அடித்து பரிசலுக்குள் ஏற்றி சென்று மாலை நேர உணவுக்கு விருந்தாக்கி கொண்டனர். ஆனால் அன்றைய காலை பொழுதில் தம்மை துன்புறுத்துவார் யாருமின்றி மின்னோக்கள் துள்ளியாடின. பரிசல்களை செலுத்திய பெண்கள் பயணித்த கால்வாய் போன்றிருந்த நீர்வழி வளைந்து சென்று பரிசல்களை ஒரு சுழற்சி அகன்றதொரு கிளை நதியுடன் இணைத்தது. லட்சக்கணக்கான கடற்பறவைகளின் சிறகடிக்கும் ஓசை விண்ணை பிளந்தது. மேலொலிம்பிய பறவை கூட்டம் வானை மறைத்து சிறகு விரித்தன. நீர்ப்பரப்பு மேலும் கருமை அடைந்தது. எழும்பும் போது படபடத்த சிறகுகள் நீர்ப்பரப்பை உழுது சென்றன. கண்கொள்ளா காட்சியை கண்டு கழித்தபடி பெண்டிர் பரிசல்களை செலுத்தினர். ஜூப்யூர் கிராம பெண்டிர் காலம் காலமாக நெல் பயிரிட்டு வந்த சொதப்பான வயல்வெளிகளை நெருங்கிய போது பரிசல்கள் மேக கூட்டங்களாக மறைந்திருந்த கொசு பட்டாளங்களை துளைத்து சென்றன. ஒருவர் பின் ஒருவராக பரிசல்களில் இருந்து இறங்கி தடித்த கம்பளங்களாக அடர்ந்திருந்த புல் பூண்டு நடைபாதையில் சென்றனர். களைகள் அடர்ந்திருந்த வரப்புகள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒதுக்கப்பட்டிருந்த காணியின் எல்லைகளாக அடையாளம் காட்டின. வயல்களில் மரகத பச்சை வண்ண இளம் நெற்பயிர்கள் ஒரு முழம் உயரத்திற்கு நீர்ப்பரப்பிற்கு மேல் அசைந்தாடின. ஒவ்வொரு பெண்ணினுடைய காணியின் அளவினை ஆண்டுதோறும் ஊர் பெருசுகள் கூடி தீர்மானிக்கின்றனர். ஒவ்வொரு பெண்ணும் அரிசி அமுது படைக்க வேண்டியது வயிறுகளின் எண்ணிக்கை அடிப்படைகளில் காணியின் அளவு தீர்மானிக்கப்பட்டதால் பிண்டாவுக்கு சற்றே குறைந்த அளவு காணி ஒதுக்கப்பட்டிருந்தது. முதுகு தூளையில் தொங்கிய சிசுவுடன் மிகுந்த கவனத்துடன் நிதானமாக பரிசலை விட்டு இறங்கிய பிண்டா வரப்பில் சில எட்டுக்கள் நடந்த பின் மூக்கில் விரலை வைத்தபடி வியப்புடன் நின்றாள். மூங்கில் களிகளை கொண்டும் பனை ஓலைகளை கொண்டும் அங்கே அமைக்கப்பட்டிருந்த சிறிய நிழற்குடை அவளுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்தது. பேறு காலத்தில் அவள் வீட்டில் இருந்த போதே அவளுடைய கணவர் அங்கு சென்று அவர்களுடைய மகனுக்காக அந்த குடிலை அமைத்திருந்தார். ஆடவருக்குரிய தாம்பத்திய சாகசங்களில் ஒன்றாக அவர் அந்த செய்தியை பற்றி அவளிடம் எதுவும் தெரிவிக்கவில்லை.
குழந்தைக்கு அமுதூட்டிய பின் அவனை குடிலுக்குள் பத்திரப்படுத்திவிட்டு தலை மீது தாங்கி சென்ற மூட்டையில் வைத்திருந்த பனி உடுப்புகளை மாற்றிக்கொண்டாள். வரப்புகளை கடந்து வயலில் இறங்கினாள். கணுக்காலை மறைத்திருந்த கழனி நீருக்குள் உடல் இரு மடிப்பாகும்படி குனிந்து சிறு களைகளை வேருடன் பறித்தாள். இல்லாவிட்டால் பயிரையே மூடி மறைக்கும் அளவிற்கு உயர்ந்து விடுவன அவை. குண்டாவின் அழுகுரல் கேட்ட போதெல்லாம் கழனியை விட்டு வெளியேறி ஈரத்தை துடைத்து கொண்டு குடிலின் நிழலில் அவனுக்கு பசியமர்த்தினாள். தாயின் அரவணைப்பில் குட்டி குண்டா நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்தான். ஒவ்வொரு மாலையிலும் குடிசைக்கு திரும்பியவுடன் சமையலை முடித்து ஒமோராவுக்கு சாப்பாடு படைத்த பின் குழந்தையின் தலை முதல் பாதம் வரையிலும் ஷியா மர விதைகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட வெண்ணெயை தடவி அவனுடைய மேனிக்கு மெருகேற்றினாள். கிராமத்தினூடே அவனை பெருமை பொங்க சுமந்து கொண்டு பாட்டி ஆயிஷா குடிசைக்கு சென்றாள். பாட்டியோ அவனை மேலும் செல்லமாக முத்தமலை பொழிந்து கொஞ்சினாள். அவனுடைய உடல் அமைப்பை சீராக்கும் முயற்சியாக இருவரும் தலையையும் மூக்கையும் காதுகளையும் உதடுகளையும் மீண்டும் மீண்டும் அழுத்தியதால் குண்டா குட்டி எரிச்சல் தாழாமல் துவண்டான். ஒமோரோ ஒரு சில சமயங்களில் அவனை பெண்டீரிடமிருந்து விடுவித்து போர்வையால் சுற்றி எடுத்துக்கொண்டு தனது குடிசைக்கு சென்றார். அவர்களுடைய மரபுப்படி கணவன்மார் தமது மனைவியரிடமிருந்து தனித்து தங்கினர். அங்கே தனது படுக்கையின் தலைமாட்டில் கெட்ட ஆவிகளிடமிருந்து காத்து கொள்வதற்காக வைக்கப்பட்டிருந்த மாந்திரிக சின்னங்கள் போன்ற பொருட்களால் கவரப்பட்ட குண்டா தனது பார்வையாலும் விரல்களாலும் துளாவி விளையாடினான். வண்ண வண்ணமாக கண்களில் பட்ட ஒவ்வொரு பொருளும் குண்டாவை ஈர்த்தது. குறிப்பாக தந்தையினுடைய வேட்டைக்கு எடுத்து செல்லும் தோல்பை அவனை பெரிதும் கவர்ந்தது. வெம்மை கடற்பகுதிகளில் கிடைக்கக்கூடிய பளபளப்பான வண்ண சிப்பிகளால் அந்த பை கிட்டத்தட்ட முழுவதுமாக மறைக்கப்பட்டிருந்தது. ஊர் மக்களுக்கு உணவாக அவர் தனியராக வேட்டையாடி கொணர்ந்த விலங்குகள் ஒவ்வொன்றிற்கும் ஒன்று என்கிற விதத்தில் சிப்பிகள் பதிக்கப்பட்டிருந்தன. அதன் அருகே தொங்கவிடப்பட்டிருந்த நீண்டு வளைந்த வில்லையும் அம்புகள் நிறைந்த அம்பரா துணியையும் கண்ட குண்டா ஆர்வ மிகுதியால் கூவினான். அவனுடைய பிஞ்சு கரம் நீண்டு கருமையான குத்தீட்டியை பற்றிய போது ஒமோரோ நகைத்தார். அதனுடைய இரும்பு முனை அடிக்கடி பயன்படுத்தப்பட்டதால் பளபளத்தது. தொழுகை விரிப்பை தவிர ஏனைய பொருட்கள் அனைத்திலும் குண்டா கரங்கள் விளையாடின. தொழுகை விரிப்பு அதன் உரிமையாளர் மட்டுமே புனிதமாக போற்றத்தக்கது. இருவரும் தனியாக குடிசையில் இருந்தபோது பெரியவனானதும் குண்டா ஆற்றப் போகிற அரும்பெரும் செயல்களை பற்றியெல்லாம் ஒமோரோ அவனுடன் பேசுவதைப் போல வெளிப்படுத்தி மகிழ்ந்தார். ஒரு வழியாக குண்டாவிற்கு அடுத்த வேளை அமுதளிப்பதற்காக அவனை பிண்டாவின் குடிசைக்கு கொண்டு சென்றார். எங்கிருந்த போதிலும் குண்டா குதூகலமாக இருந்தான். பெரும்பாலான நேரம் உறங்கியவாறு படுத்திருந்தான். அவனை மடியில் வைத்து தட்டி கொடுத்தவாறு அல்லது படுக்கையில் கிடத்தி அவன் மீது குனிந்தபடி மெல்லிய குரலில் தாலாட்டு பாடி பிண்டா அவனை உறங்கச் செய்தாள். பொக்கை வாய் சிரிப்பழகி புண்ணியர்கள் பேர் தலைக்க பிறந்தவனே, நீ வளர்ந்து ஆளாகி வில்லேந்தி வேட்டை கொள்வாய், வாளைந்தி போர் புரிவாய். அதை கண்டு பூரிப்பார் உன் தந்தையே. அந்த நினைப்பில் பொழைச்சிருக்கும் என்னாலும் என் உசிரே. தனது மகன் மீதும் கணவர் மீதும் எவ்வளவுதான் பாசத்தை பொழிந்த போதிலும் யதார்த்தமானதொரு மனக்குழப்பம் அவளை ஆட்கொண்டது. முதல் மனைவிமார்கள் பிள்ளைத்தாட்சிகளாக பிறந்த குழந்தைகளுக்கு பாலூட்டி கொண்டிருந்த காலத்தில் இஸ்லாமிய கணவன்மார்கள் இரண்டாவது மனைவியை தேடிக்கொள்வது காலங்காலமாக நிலவி வந்த வழக்கம். அன்று வரையிலும் ஒமோரோ அப்படி ஒரு முயற்சியில் இறங்கிவிடவில்லை என்ற போதிலும் குண்டா விரைவிலேயே இடுப்பிலிருந்து இறங்கி நடை பயின்றுவிட வேண்டும் என்பதிலும் பிண்டா கண்ணும் கருத்துமாக இருந்தாள். ஏனெனில் குழந்தை தனியாக நடக்க கற்றுக்கொண்ட பின்னர் தான் தாய்ப்பால் ஊட்டுவதை நிறுத்துவர். அதற்குள் ஒமோரோ அது போன்ற ஆவலால் உந்தப்பட்டுவிடக் கூடாது என்பதே அவளுடைய மனக்குழப்பத்திற்கு காரணம். குண்டா பிறந்து 13வது முழு நிலவு காலத்தில் தள்ளாடி தளிநடை போடத் தொடங்கினான். விரைவில் அவன் முழுமையாக நடை பயின்று தனியே நடந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனுக்கு பெரிதும் உதவினான். வெகு விரைவிலேயே குண்டா யாருடைய கையையும் பிடித்து கொள்ளாமல் அசைந்து ஆடி நடந்தபோது ஒமோரோ பெருமைப்பட்டார். பிண்டா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அடுத்த முறை குண்டா பசியில் குரல் எழுப்பிய போது பிண்டா மடியேந்தவில்லை, பசுந்தயிர் சோற்றை பிசைந்து கொண்டிருந்தாள். இதோட இன்னைக்கான பாட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.